الله الرحمن الرحيم. இங்கு 4 செய்திகளை உங்களோடு நான் பகிர ஆசைப்படுகிறேன். மணாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும், கல்யாணம் முடிந்தவர்கள், கல்யாணம் முடிப்பவர்கள், அத்துணை பேர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் பிள்ளையின் உறவு எப்படி இருக்க வேண்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உறவு எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவியின் உறவு எப்படி இருக்க வேண்டும், சம்பந்தப்புறத்தின் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளே நுழைந்து தன்ஹரி உசூல் என்று சொல்லுவார்கள், அடிப்படையான சில உசூல்களை உங்களுக்கு நான் சொல்லித்தர இருக்கிறேன். மார்க்கம் என்ன சொல்கிறது, ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது குறித்த சில தகவல்களை உங்களோடு நான் பகிரப் போகிறேன். நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு குழந்தை வளர்க்கிறோம். எப்படி மார்க்கம் குழந்தை வளர்க்க சொல்லுகிறது, நாம் எப்படி குழந்தை வளர்த்திருக்கிறோம். நேற்று இரவு இஷாவிற்கு பிறகு ஒருவர் வந்து முசாபகா செய்தார். கண்ணியத்தோடு அவர் அணுகிய முறை, சின்ன பையன், அழகாக இருந்தது. சேலம் நூருல் இஸ்லாம்ல, ஹஜரத் எப்பொழுதும் மதுரைக்கு வருகிறீர்கள் என்றார். திடீரென்று மதுரைக்கு நான் போகிற விஷயம் உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிற பொழுது, நான் ஹஜரத்தோட பேரன், நான் வேலூருக்கு அருகிலே நான் பயின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆசிரியர்களோடு மதுரை செல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, குழந்தை வளர்ப்பு என்பது மார்க்கம் ஒட்டி வளர்க்கப்படுகிற வளர்ப்பாக இருக்க வேண்டும். அந்த பிஞ்சு வயதிலேயே பக்குவத்தோடு இந்த கல்வியை கொடுத்த காரணத்தினால் அவர் நடந்து கொண்ட முறை, அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அவரை உயர்ந்த மனிதராக ஆக்க வேண்டும், ஆட்சி அருள்வார். ஆனால் இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய வளர்க்கிறோம். என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாதுன்னா பிள்ளைய பெக்கவே கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய நியதிக்கே இது மாற்றமானது. உலகத்திலே ஒரு மனிதன் தோற்றுவிட்டார், கஷ்ட நஷ்டங்கள், ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் உருவாக முடியாது. வாழ்க்கை என்பது ஊஞ்சல் மாதிரி. ஊஞ்சல்ல ஏறினவன் இறங்குவான், இறங்கினவன் ஏறுவான். அப்படி இருந்தால் தான் அது இன்பமாக இருக்கும். ஒரே இடத்துல ஊஞ்சல்ல பேசாம உட்கார்ந்து இருந்தான்னா அவனை என்ன சொல்வது? அப்ப கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல தகப்பனாரினுடைய தாயாரினுடைய வேலைகளை செய்தோம். நாம துணி துவைப்போம், நாம அயன் பண்ணுவோம், எல்லா வேலைகளையும் நாம் செய்த காலம் போட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் காணாமல் போனது. நிறைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வேலையே செய்யாத நிலை. அத்துணை வேலைகளையும் மாய்ந்து 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 தாயும் தகப்பனும் பார்க்கிற பிள்ளைகளை சோம்பேறிகளாக மாற்றுகிற நிறைய பெற்றோர்கள் சமூகத்தில் உருவாக்கி வருகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிற பொழுது, தகப்பனார் வருகிற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருந்தார்களாம். தகப்பனாரை பார்த்து அமர்ந்திருந்தார்கள் தன்னை அறியாமல். அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா 6 மாதம் தகப்பனாராக இருக்கிற உமர் தன் மகனிடத்திலே பேசவில்லை. ஒரு பெரியவரிடத்திலே, தகப்பனிடத்திலே எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் இந்த உமர் வளர்த்திருக்கிறானே என்று ஊர் பேசும் சொன்னாங்களே. ஆனா இன்னைக்கு தகப்பனாரை பார்த்து எந்திரிச்சு நிற்கிற பிள்ளைகள் யாராவது இருக்கிறோமா? நாம சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல தகப்பனார் அமர்ந்திருக்கிற பொழுது பிள்ளை அமர மாட்டார். இன்னைக்கு புள்ள உட்கார்ந்து இருக்குது, தகப்பனார் கை கட்டி நின்றுட்டு இருக்கிறார். 40 ஆண்டுகள் பிரிந்து போன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சந்திப்பு நடக்கிறது. பிள்ளைய பிரிஞ்சு 40 வருஷம். தகப்பனார் வருகிறார், அரியணையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கிறார்கள். தகப்பனார் வந்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்க தகப்பனார் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த நிலை நீடித்தால் உங்களுடைய நபித்துவத்தை பிடுங்க சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். தகப்பனார் நின்றுகிட்டு இருக்கிறார், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என்ன அழகான அமைப்போடு இந்த இஸ்லாம் வளர்க்க சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு
நாம குழந்தைகளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த குழந்தைகளை வளர்த்து வருகிற இந்த சோக சூழல் இன்றைக்கு நம் சமுதாயத்தை ஆட்டி படைக்கிறது. இல்லைன்னே சொல்ல முடியாது. சாதாரணமா ஒரு பூனையை பார்க்கலாம். பூனை குட்டிக்கு முதல் தடவை எலிய அடிச்சு சாவடிச்சு கொண்டு வந்து போடும். 2வது தடவை அந்த வேலையை செய்யாது. அரைக்குறை உயிரோட கொஞ்சம் லேசா அடிச்சு பூனை குட்டி கொண்டு வந்து போடும். மீண்டும் உள்ள வேலைகளை அந்த குட்டி பார்க்கும். அடிச்சு கொண்டு அதுக்கப்புறம் சாப்பிடும். 3வது தடவை பூனை வேட்டைக்க கூட்டிட்டு போயிடும். வா நீ வந்து வேட்டையாடு. 4வது முறை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடும். இனிமேல் உன் உணவை நீதான் தேட வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பையனுக்கு 25 வயசாயிருச்சு, 30 வயசாயிருச்சு, இடுப்புல இருந்து இறக்கவே இல்லை. என்ன பிள்ளை இடுப்புலையே தான் இருக்கிற. அந்த பிள்ளைக்கு எதையுமே கற்றுக் கொடுக்காமல் மாங்கு என்று உழைக்கிற பெற்றோர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் மாதிரி. புள்ள இப்படி கையை காட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துடணும், இதை கையை காட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துடணும். பைக் வேணும்னா பைக்கு, சைக்கிள் வேணும்னா சைக்கிள், எனக்கு இது வேணும்னா அது இல்லை என்றால் பிள்ளையின் மனது சோர்ந்து விடுகிறது. நிறைய பெற்றோர்கள் இப்படி பேர் வைத்திருக்கிறார்கள். அன்பு காட்டுவதில் தவறில்லை, அன்புக்கு கண்டிக்க தெரியும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, செல்லம் கொடுப்பது மிகப்பெரிய குற்றம். செல்லத்திற்கு கண்டிக்க தெரியாது, தவறுகளை தடுக்க தெரியாது. ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆஜியாரு, என் பிள்ளைகிட்ட நான் எதுக்கும் பேசுறது இல்ல, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன செய்யுது. ஒரு வீட்டுல பார்த்தா ஃபேனே காணோம். என்னடா பையன் ஏதாவது தப்பா முடிவு எடுத்துருவான், அதனால ஃபேனை கழட்டி வச்சிருக்கிறேன். நகூது பில்லா. இதற்கு பெயர் அன்பல்ல. அன்பிற்குரியவர்களே, இதற்கு பெயர் அன்பல்ல, செல்லம். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து உழைப்பையே கற்றுக் கொடுக்காத ஒரு இஸ்லாமிய தலைமுறை இன்றைக்கு உருவாகி வருகிறது. கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்த சில நிகழ்வுகளை நினைத்து பார்க்கிறோம். ஒரு அதிர்ஷ்டத்துக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்ம காலத்துல எல்லாம் கடையில வாங்கி தர மாட்டாங்க, வீட்டுல தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு அதிர்ஷ்டம் சாதாரணமா அதிர்ஷ்டம் வீட்டுல செய்வாங்க. அதிர்ஷ்டம் கொடுங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 50 பேரையும் கூட்டிட்டு வர்ற முன்னாடி ஒரு நேரம் ஆயிடும். சாப்பிடுற நேரத்துல எதுக்குடா அதிர்ஷ்டம்? 12 மணிக்கு கேட்டா சாப்பிடுற நேரத்துல எதுக்குடா அதிர்ஷ்டம்? கொடுத்தா சாப்பிட முடியாது. சரி, சாப்பிட்டதுக்கு பின்னாடி கேட்டா 3 மணிக்கு, இப்பத்தானே சாப்பிட்டுக்க, தெரிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்குடா அதிர்ஷ்டம்? கிடைக்காது. 5 மணிக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரே ஒரு அதிர்ஷ்டம் 5 மணிக்கு. அதை கையில வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, சாப்பிடுறது இல்ல. அப்ப கேட்பாங்க, அம்மா கேட்பாங்க, ஏன்டா அதிர்ஷ்டத்தை சாப்பிடலையா? சாப்பிட்டா தீந்து போயிரும்ல, சாப்பிட்டா தீந்து போயிரும்ல. கஷ்டத்திற்கு பிறகு போகிற, கஷ்டத்திற்கு பிறகு பெறுகிற பொருளில் இன்பம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. ஒரு புள்ள 2 புள்ள 1/2 கிலோ 1 கிலோ லட்டையின் ஜிலேபியையும் கொண்டு போய் வச்சா திகட்ட கொடுக்கிற பொழுது அந்த பிள்ளையினால திங்க முடியல. அதை எடுத்து அங்கிட்டு பிணைஞ்சு இங்கிட்டு போட, இங்கிட்டு பிணைஞ்சு அங்கிட்டு போட. நம்ம பர்த்டே கேக்கை பார்க்கலாம், இவ்வளவு பெரிய பர்த்டே கேக்கு. அந்த கேக்கு செஞ்சனா ஒரு நாள் கூட தான் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்க மாட்டான். கேக்கு செஞ்ச அவ்வளவு பெரிய கேக் எனக்கு வாங்கிட்டு போயிருப்பானா? வாங்கிட்டு போயிருக்க மாட்டான். ஆனா இவன் வாங்கிட்டு போய் இவங்க மூஞ்சியில தடவை, அவங்க மூஞ்சியில தடவை, திகட்ட கொடுக்கிற பொழுது அந்த பொருளுக்கான மரியாதை தெரிவதில்லை. நம்முடைய முன்னோர்கள் குழந்தை வளர்க்கிற பொழுது கஷ்டத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தார்கள். வளரும் தலைமுறைகளுக்கு உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவூட்டுகிறேன். சிக்கனத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நம்ம தமிழன் அழகாக ஒரு பாட்டு பாடுவாங்க, நம்மெல்லாம் அடிக்கடி கேட்ட பாட்டு. அரிசி மாவும் உளுந்து மாவும் செஞ்சு கொடுத்த தோசை, அம்மா சுட்ட தோசைன்னு அப்படி ஆரம்பமாகும். அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. அதுல பட்ஜெட் போடுவான். அப்பாவுக்கு 4, யார் உழைச்சிட்டு வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, தம்பிக்கு 1. பட்ஜெட் போட்டுட்டு
கடைசியில் அந்த பாட்டை முடிப்பான். சின்ன சின்ன ஆசை, இன்னும் கேட்ட பூசை, அதிகமா கேட்க கூடாது, இவ்வளவுதான். இப்படித்தான் நீ சாப்பிடுவதில் கூட வாழ வேண்டும். உன்னுடைய சாப்பாட்டில் கூட ஒரு பட்ஜெட் இருக்க வேண்டும். அழகிய முறையில் நடந்து குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் அழகாக திட்டமிட்டு பிள்ளை வளர்த்தார்களே, அந்த பிள்ளை வளர்ப்புதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய மணாளர்களே, உங்களுக்கு அல்லாஹ் நிறைவான குழந்தைகளை கொடுக்கட்டும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு சத்தத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிற குழந்தைகளாக உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஹலால் ஹராமை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எது ஹலால் எது ஹராம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? நமக்கே தெரியாது எது ஹலால் எது ஹராம். KFC சிக்கனுக்கு போலாமான்னு சொன்னா அதனால என்ன தப்பு இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் KFC மாஷா அல்லாஹ். KFCக்கு எதுக்குடா மாஷா அல்லாஹ் போடுற? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். ஹலால் ஹராம் தெரியவில்லை. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், தன்னுடைய பேர பிள்ளைகள் சாப்பிட்டு 3 தினங்கள் ஆகிறது என்று கேள்விப்படுகிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பாத்திமா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு செல்கிறார்கள். அம்மா பாத்திமா, பிள்ளைகள்லாம் எங்கம்மா பாத்திமா? பொதுவாகவே தன்னுடைய பிள்ளைகளை விட பேரர்களின் மீது இயற்கையாக பாசம் இருப்பது நிதர்சனமான உண்மை இல்லையா? அன்புக்குரியவர்களே, எங்கம்மா பாத்திமா பிள்ளைங்க? பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, 2 பேரும் இப்பதான் வெளியே போனாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பெருமானார் பேரர்களை தேடி செல்லுகிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் குறுக்கே வருகிறார். என் பேர பிள்ளைகளை பாத்தீங்களா? ஹசன் ஹுசைனை பாத்தீங்களா? அந்த ஆடு மேய்க்கிற இடையன் சொன்னார், 2 பேர்களும் அழுது கொண்டு சென்றார்கள். என்ன காரணம் என்று கேட்டேன். பசியாக இருக்கிறது, அதனால் அழுகிறோம் என்று சொன்னார்கள். நான் வேகமாக என்னுடைய ஆற்றிலிருந்து பாலை கறந்து கொண்டு போய் தம்பி ஹுசைனிடத்திலே கொடுத்தேன். அவர் குடிப்பதற்கு வாய்வரை கொண்டு சென்றார். அண்ணன் தடுத்து நிறுத்தினார். ஹசன், என்னிடத்தில் ஆடு மேய்க்கிற இடையன் சொல்லுகிறார், என்னிடத்தில் அண்ணன் கேட்டாரு, இந்த ஆட்டுல பால் கறக்கிறதுக்கு உன் எஜமானன் அனுமதி கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டார். பால் கறக்க எஜமான் அனுமதி கொடுத்திருக்கிறாரா? நான் இல்லை என்றேன். அப்படியானால் அது உனக்கே ஹராம், எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும் என்று திரும்ப கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். திரும்ப கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களில் கண்ணீர் தேடி செல்லுகிறார்கள். மரத்தடியில், பேரித்த மரத்தடியில் 2 பேர்களும் படுத்திருக்கிறார்கள். சில பழங்கள் கீழே கிடக்கிறது. பெருமானார் கேட்டார்கள், பசியோடு இருக்கிறீர்கள், பழங்கள் கீழே கிடக்கிறது, எடுத்து சாப்பிட்டு இருக்கலாமே. சொன்னார்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, இது சதக்காவின் மரம். சதக்காவை சாப்பிடுவது நபியின் குடும்பத்திற்கு கூடாது இல்லையா? சதக்காவை சாப்பிடுவது நபியின் குடும்பத்திற்கு ஆகாதில்லையா? அதனால் சாப்பிடவில்லை. 2 பேர்த்தையும் தோளோடு தோள் சேர்த்து அழைத்து சென்ற கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், அம்மா பாத்திமா, புத்தியா பாத்திமா, புத்தியா பாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் நீ ஜெயித்து விட்டாய் பாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் நீ வெற்றி கண்டு விட்டாய் பாத்திமா. அன்புக்குரியவர்களே, ஹலால் ஹராமை சின்ன வயதிலேயே சொல்லிக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா என்றால் அதிலும் கேள்விக்குறிதான். கடந்த காலங்கள் கடந்ததாக இருக்கட்டும், இனி வருகிற காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்து கஷ்டத்தை புரிய வைத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். 3வது ஒரு செய்தியை நான் பதிவு செய்வேன். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஆங்கில மீடியத்துல போய் சேர்க்கிறத பேஷனாக கருதுகிறார்கள். ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி இன்றைக்கு இல்லாமல் போனது. ஒழுக்கத்தோடு கூடிய கல்விக்கு பெயர் தான் கல்வி. மார்க்கம் டாக்டர் ஆக வேணாம், இன்ஜினியர் ஆக வேணாம், வக்கீல் ஆக வேணாம் சொல்லல, எல்லாம் ஆக வேண்டும். 2ஆக மார்க்கம் பிரிக்காது. ஆனால் ஒழுக்கத்திற்கு கல்வியை விட முன்னுரிமையை இந்த மார்க்கம் வழங்குகிறது. ஒழுக்கம் இருந்தால் எல்லாம் சேர்ந்து கிடைத்துவிடும் என்று மார்க்கம் சொல்கிறது. நல்ல நண்பர்களையும் நல்ல கல்வியையும் நம்முடைய பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
மகன்கிட்ட சொன்னாங்களே, உபதேசம் செஞ்சாங்களே அலி ரலியல்லாஹு தஆலா, மகனே இய்யாக வ முஸாஹபத்துல் ஜாஹில். அறிவாளி இல்லையா? அலி ரலியல்லாஹு மாதிரி அறிவாளியை உலகம் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பெரிய அறிவாளி! எந்த கேள்விக்கும் இல்லை என்பதே இல்லை. அலிகிடத்திலே பதில். அலி ரலியல்லாஹு ஒட்டகையில போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வர்றார். ஒட்டகையில சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் வருகிறார். எங்க தகப்பனார் மூத்தா போகும்போது 17 ஒட்டகம். எத்தனை ஒட்டகம்? பதில் சொல்லணும் நீங்க. 17 ஒட்டகங்கள். என் தகப்பனார் சொன்னார், இந்த மனுஷனுக்கு பாதி ஒட்டகம் கொடுத்துடணும். இரண்டாவது மனிதருக்கு இந்த 17 மூன்றில் ஒரு பகுதி கொடுத்து விட வேண்டும். மூணாவது ஆளை சொல்லி இவருக்கு 9 ஒன்று கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி மூத்தா போயிட்டாரு. 17 ஒட்டகத்துல எப்படி பாதி கொடுக்கிறது? எப்படி 3ல 1 கொடுக்கிறது? எப்படி 9ல 1 கொடுக்கிறதுன்னு கேட்கிறாரு. இப்ப நாம இருந்தா என்ன பதில் சொல்லுவோம்? வெட்டாம கொடுக்கணும். 17 ஒட்டகத்துல பாதி எப்படி கொடுக்கிறது? 3ல 1, 9ல 1 கொடுக்க முடியாது. அலி ரலியல்லாஹு அந்த கேள்வி கேட்ட உடனே கொஞ்சமும் யோசிக்காத அலி தன்னுடைய ஒட்டகத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. இன்னும் இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. 18 ஆயிடுச்சு. 18ல பாதி 9. அந்த முதல்ல உள்ள ஒரு கொடுத்துருக்கேன். 3ல 1. 18 3ஆல வகுத்தா எத்தனை வரும்? 6. அது ரெண்டாவது ஆளுக்கு கொடுத்துருங்க. 9ல 1. 18 9ஆல வகுத்தா எத்தனை வரும்? 2. அந்த 3ஆவது ஆளுக்கு கொடுத்துருங்க. இப்ப கூட்டி பாருங்க. முதல் ஆளுக்கு 9, ரெண்டாவது ஆளுக்கு 6. 9 6 எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. 3ஆவது ஆளுக்கு 2. மொத்தம் எத்தனை ஆச்சு? ஏன் ஒட்டகத்தை கொடுங்கன்னு வாங்கி போயிட்டாங்க. ஏன் ஒட்டகத்தை கொடுங்க, நான் போயிட்டு வர்றேன். போகிற போக்கிலேயே அன்பிற்குரியவர்களே, அற்புதமான அறிவை ஒட்டிக் கொடுத்து விட்டு செல்லுகிற ஆட்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலி ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தார். இந்த அலி ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வார்கள். இய்யாக வ முஸாஹபத்துல் ஜாஹில். என்னுடைய அருமை மக்களே, ஒரு நாளும் முட்டாளோடு தோழமை கொண்டு விடாதீர்கள். பயன் தருவதாக நினைத்து இடையூறு கொடுத்துக் கொண்டிருப்பான். இய்யாக வ முஸாஹபத்துல் பகீல். ஒரு நாளும் கஞ்சனோடு தோழமை கொண்டு விடாதீர்கள் மகனே. கஞ்சன் தூரமானதை நெருக்கமாக்குவான், நெருக்கமானதை தூரமாக்கி காட்டுவான். இய்யாக வ முஸாஹபத்துல் ஃபாசிக். பாவிகளோடு தோழமை கொண்டு விடாதே மகனே. பாவத்தின் சுமையை உங்களின் மீது அவன் இறக்கி வைத்து விடுவான் மகனே. முஸாஹபத்துல் ஹரீம். பேராசைக்காரனோடு தோழமை கொண்டு விடாதே மகனே. அந்த பேராசைக்காரன் நரகத்தின் பக்கம் உண்மை மிக சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்து விடுவான் மகனே என்று மகனுக்கு உபதேசம் செய்தார்களே. அன்புக்குரியவர்களே, அந்த உபதேசங்களை நம் பிள்ளைகளுக்கு செய்தோமா? ஏதாவது உபதேசம் செய்யற மாதிரி போனாவே, அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை நான் சொல்றான். ஏன்னா ஆரம்பத்தில இருந்தே உபதேசம் செய்யல. திடீர்னு பயான கேட்டுட்டு போய் இவருக்கு ஆர்வம் வந்து எல்லாம் உட்காரு உபதேசம் செய்ய போறேன்னா நான் ஒரு மாதிரியா பாக்குறான். என்னடா புதுசா ஆரம்பிச்சிருக்கிறார், இப்ப எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறார், பயானுக்கு போயிட்டு வந்திருக்கிறார் போல தெரியுது இல்லையா? அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம். அப்ப தாய் தகப்பனுடைய அருமை இந்த பிள்ளைகளுக்கு உபதேசத்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி சொல்லிக் கொடுப்பது? தாய் தகப்பனின் அருமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தகப்பன் தாயின் அருமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவாக தகப்பன் இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவாக தகப்பன் இருக்க வேண்டும். தாய் அந்த தவறை கண்டிக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளுக்கு ஆதரவாக தாய் இருக்க வேண்டும். தகப்பன் அந்த தவறை கண்டிக்க வேண்டும். இதெல்லாம் மார்க்கம் சொல்லிக் கொடுத்த நடைமுறை. ஆனா நம்ம வீடுகளிலே அந்த நடைமுறை கையாளப்படுகிறதா என்றால் இல்ல. தகப்பனுடைய காரணம் கல்யாணம் முடிச்சதுல இருந்து அந்த பிள்ளைகளுக்காக வேண்டிய ரத்தத்தை சிந்துகிற அந்த தகப்பன்மார்கள் 25 வயசுல இருந்து 50 60 வயசு வரைக்கும் ஓடா தேஞ்சி ரத்தத்தை எல்லாம் இல்லையா வேர்வையாக மாற்றி பிள்ளைகளை வளர்க்கிற இந்த தகப்பனின் நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம சமூகத்தின் நிலை என்ன தெரியுமா? 60 வயதை தாண்டிய தகப்பனுக்கு முன்னால் உட்கார்ந்து இந்த இளையவன் பேசுவதற்கு மறுக்கிறான். தாய் தகப்ப 60 வயசுக்கு மேல என் புள்ள என் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு 1/4 மணி நேரம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. என் புள்ள என் பக்கத்துல உட்கார்ந்து, பாப்பா நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தேவை, ஆஸ்பத்திரிக்கு போலாமா, உங்களுக்கு எப்படி இருக்கிறது, நீங்க உங்கள் அனுபவத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்பானா என் புள்ள, கேட்பானா என் பிள்ளை என்று தகப்பன் இருக்கிறான். ஆனால் ஒன்றும் தெரியாதவர்கள் என் பெற்றோர்கள்
பெற்றோர்கள் காலத்தை பற்றி தெரியாதவர்கள் என்று கண்டுகொள்ளாமல் செல்லுகிற அவலம் இன்றைக்கு நம் சமூகத்தில் நடக்கிறது என்றால் அதற்கு தவறு நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை. இதற்கு ஆண்கள் காரணம் இல்லை, பெண்கள் தான் காரணம். தகப்பனாரினுடைய அருமையை சொல்லி வளர்க்கல. என்ன தெரியுமா சொல்றோம்? மதுரையில அப்படி இல்லை, நான் எங்க ஊரை சொல்றேன். சொல்லிக் கொடுக்கும் போது எங்க ஒப்பனை நம்பாதடா, அது லூசு. இந்த அம்மா சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறது. எங்க ஒப்பனை நம்பாத, அது லூசு. அது பேச்ச கேட்டீங்கன்னா நீ உருப்பிட மாட்ட. அதனால உழைக்க தெரியாம புழைச்சிட்டு இருக்கிறாரு உங்க அப்பா. அதனால அவர் பேச்ச நீ கேட்காத. இப்படியே உருப்போட்டு 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 இவன் எதிரியாக நினைக்கிறான் தகப்பனை. வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி ஒரு உயர்ந்த அந்தத்திலே வைத்திருக்கிற தகப்பனை எதிரியாக நினைக்கிற அவலம் நம் சமூகத்தில் நடக்கிறது. காரணம், இந்த தாய் அந்த தகப்பனின் அருமையை பிள்ளைகளுக்கு விதைக்கவே இல்லை. இன்னொரு கொடுமையும் நம் சமூகத்தில் நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஒரு புள்ள, 2 புள்ள, அதுல பெருமையா சொல்லிக்குவாரு. 70 வயசுல என் பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு, என் பையன் கனடாவில் இருக்கிறாரு, என் பையன் ஜப்பான்ல இருக்கிறாரு. இந்த உருதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊப்பர் சேர்வாணி அந்தர் பரேஷானி. ஊப்பர் சேர்வாணி அந்தர் பரேஷானி. வேற சேர்வாணி போட்டு உட்காந்து வந்தாவா தெரியும், உள்ள வேத்து வேத்து விழுகும் இல்லையா? அப்ப சிரிக்கிறத பார்த்தாக்கா இவருக்கு அந்த நிலைதானோ அப்படின்னு யோசிக்க கூடாது. அப்ப அன்புக்குரியவர்களே, நம்ம சமூகமும் இப்படித்தான் இருக்கிறது. அந்த 65 வயசுல 70 வயசுல பிள்ளைகளை எல்லாம் அங்க விட்டுட்டு வெளிநாட்டுல இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் வந்ததா? தாய் தகப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இந்த காசு பெற்றோர்களை விட முக்கியமா? வயதான பெற்றோர்களை விட சம்பாதிக்கிற பணம் முக்கியமா? சென்னையிலே ஒரு இளைஞன் ஆக உயர்ந்த படிப்பு அமெரிக்காவில் கூட்டுட்டு இருக்கிறான். நான் பாஸ்போர்ட் கூட எடுக்க மாட்டேன் என்றார். நான் அந்த இளைஞனை பாராட்டுகிறேன். என்ன காரணம்? நான் பாஸ்போர்ட் எடுத்து விட்டு என் குடும்பத்தோடு நான் வெளிநாடு சென்று விட்டால் என் தாய் தகப்பனை யார் கவனிப்பது? 24 மணி நேரமும் எனக்காக உழைத்த என் பெற்றோர், 24 மணி நேரமும் என்னையே பாதுகாத்த என் பெற்றோர், அவங்க கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருவதை என்ன தாங்க முடியாது என்கிறார். என்னைக்கும் அல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன். ஆனா இன்னைக்கு நாம குழந்தை அப்படி வளர்க்கிறோமா? எல்லாத்தையும் அங்க அனுப்பிச்சுட்டு இங்க பந்தாவுக்கு சொல்லிக்குவாரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவன் 20 நாளைக்கு வருவான். அந்த சாக்லேட்டு, அந்த பேரப்பிள்ளைய பார்க்கணும்னு எவ்வளவு ஆனந்தம். கண்ணுக்கு பத்தல, அவங்க இருக்கிற நாள் கண்ணுக்கு பத்தல, சந்தோஷம் தீரல. அவங்க கொண்டு வர்ற சாக்லேட்டு இந்த 65 வயசு தாத்தாவுக்கு இனிக்குமா? சாக்லேட் கசக்கிறது. இது நம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற கொடுமை. கொண்டு வருகிற சாக்லேட் கசக்கிறது. அன்புக்கு துடிக்கிற, அன்புக்கு இறங்குகிற பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் உருவாகி வருகிறார்கள். அதற்கு காரணம் பெற்றோர்கள். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் ஆடை அணிவது நாகரீகம் என்ற பெயரிலே டைட்டான ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் தகப்பன்மார்கள். அம்மாட்ட சொல்லணுமா இல்லையா? பெண்ணினுடைய தாயாரிடத்துல சொல்லணும்ல, இந்த ஆடையெல்லாம் போட சொல்லாத, இது யாரோ அந்நிய கலாச்சாரத்திற்கு சொந்தமான ஆடை, நமக்கு தேவையில்லையா? உடம்பை அலங்கரித்து காட்டுகிற ஆடை யார் அணிகிறார்களோ, காத்தியாத்துன் ஆரியா முமீலாத்துன் மாயிலா ரூதுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. அல்லாஹு அக்பர். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பெருமானார் சொன்னார்களே. சில பேர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், உள்ளே இருக்கிற உறுப்புகள் தெரிகிற அமைப்பில் ஆடை அணிந்திருப்பார்கள். அவர்கள் தலைமுடியை அலங்கரிப்பவர்களாக இருப்பார்கள். எல்லாம் பியூட்டி பார்லர்ல தன்னுடைய தலையை அடகு வைத்திருப்பார்கள். அஸ்னிமத்தில் முக்தில் மாகிலா. சொன்ன ரசூலுல்லாஹ், இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை நாயகம். சொர்க்கத்தின் வாடையை கூட இவர்களால் நுகர முடியாது. அப்ப சொன்னமா நம்முடைய மனைவிமார்களுக்கு இப்படித்தான் புள்ள வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்தோமா? அன்பிற்குரிய இரவல்களே, நீங்கள் மணமுடிக்க போகிறீர்கள். நீங்கள் வளரும் தலைமுறைகளை
சிறந்தவர்களாக ஹலாலை போதித்து சட்டங்களை சொல்லிக் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன். இரண்டாவது, இரத்த உறவுகள். அல்லாஹு அக்பர். கல்யாணத்துக்கு பின்னாடி அண்ணன் தம்பி உறவு காணாம போயிடுது. மச்சுனனை பார்த்தா வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க மச்சான். நேற்று வரைக்கும் அண்ணனை தாங்கின தம்பியை தாங்கின இந்த நிலைப்பாடு திடீரென்று திருமணத்திற்கு பிறகு மாறி போகிறது. மதுரையில எல்லாம் அப்படி இல்லை, நான் வெளியூரை சொல்றேன். மதுரையில எல்லாம் அண்ணன் தம்பி உறவு தான் வலுவா இருக்கு இல்லையா? நான் வெளியூரை சொல்றேன். ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? பண்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசிக்கிறோம். அண்ணன் தம்பி உறவு இன்றைக்கு அறுத்து போன உறவாக மாறி போனது. இந்த உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்கிற உறவாக. ஒருத்தர் சேலத்தில் இருக்கிறார், இன்னமும் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஒற்றுமையையும் வழங்க வேண்டும். அண்ணனை தம்பி மண்ணெண்ணை விட்டு படிக்க வைக்கிறார். சீமத்தண்ணி விட்டு அண்ணனை படிக்க வச்சு அண்ணன் ஆக உயர்ந்த ப்ரொஃபஸராக மாறி கேப்டனாக மாறி போனார். ஆனா அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவாரு? எனக்கு தகப்பனே என் தம்பி தான். என்னை படிக்க வைத்து உருவாக்கிய தகப்பன் என் தம்பி. தம்பிக்கார் சொல்லுவாரு, உழைத்தவர் சொல்லுவார், தம்பி உடையான் படைக்கு அஞ்சார் இல்லையா? எங்க அண்ணனை நான் உருவாக்குறேன்னு சொன்னதை விட ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்த உறவு ஆழமான உறவு. அதனால பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, நாங்க பிரியாமல் இருப்பதற்கு துவா செய்யுங்க. இது ஒரு நிகழ்வு. இதற்கு நேர் மாற்றமான இன்னொரு நிகழ்வையும் நான் பதிவு செய்வேன். நிறைய இடங்கள்ல நான் சொன்னது உண்டு. கீழக்கரையை சார்ந்த ஒரு கொடை வள்ளல், அவருக்கு பேரே இறையில்ல கொடை வள்ளல். அது வேற ஒருத்தர் இருக்கிறார், நீங்க தப்பா வழங்கிட கூடாது. மக்கள் எல்லாம் பேசுவார்கள் இறையில்ல கொடை வள்ளல். அண்ணன் எல்லோருக்கும் மதரசாக்கள் மஸ்ஜிதுகள் அது இது அள்ளி கொடுப்பார். ஆனா உடன் பிறந்த தம்பி துபாயில கிளீனிங் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆஸ்பத்திரியை சுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறார். 2 பொம்பளை புள்ள, ஒரு பையன். பிள்ளைகளின் திருமணத்திற்கு ஒன்னும் செய்யல, எதுவுமே இல்ல. ஊருக்கெல்லாம் கொடை கொடுக்கிற வள்ளல். ஆனால் தன்னுடைய உறவு சொந்த தம்பியை கண்டுகொள்ளாத அண்ணன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித வாழ்க்கையை ஊஞ்சல் மாதிரி ஆக்கியிருக்கான். ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். திடீரென்று அண்ணனுக்கு தொடர் காய்ச்சல். மருத்துவர் சோதித்ததற்கு பிறகு சொன்னார், பிளட் கேன்சர். பிளட் கேன்சர். எல்லா சொத்தையும் விட்டாச்சு, ரத்தத்தை மாற்றி மாற்றி ஏற்றி குடியிருக்கிற வீட்டை தவிர வேறு வீடு இல்லை அண்ணனுக்கு. இந்த நேரத்துல அந்த அண்ணனை மருத்துவமனைக்கு பார்க்க சென்ற நேரத்திலே அண்ணனுக்கு தம்பிதான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். தம்பி பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணனுக்கு. அண்ணன் தம்பியை பார்த்து அழுகிறார், தம்பி அண்ணனை பார்த்து அழுகிறாரு. 2 பேரும் மாறி மாறி அழுகிறார்கள். அப்பொழுது அவர் சொன்னது இன்னும் நெஞ்சிலே நிற்கிறது. அண்ணன் சொன்ன வார்த்தை, அதுல அன்றைக்கு நிறைய பணம் இருக்கு, மனம் இல்லை. நிறைய காசு பணம் அள்ளி அள்ளி கொடுக்க, பணம் இருந்துச்சு, மனம் இல்லை. இன்னைக்கு என் தம்பிக்கு கொடுக்கணும்னு மனசு இருக்கு, பணம் இல்லை. என் தம்பி குடும்பம் தடுத்தருள் அளிக்கிறேன் என்று பணம் பதறுகிறது. கொடுக்க பணம் இல்லை. தம்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதுல என்ன பணம்? எங்க அம்மா மூத்தா போகும்போது 2 விரலை காட்டினாங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இருக்கணும்டா, அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சிடக்கூடாது, இது நடக்காமல் போய்விடுமோ என்று இருந்தேன். நான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர்த்து விட்டேன். இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறது? என்ன அழகான உறவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சமூகம் அந்த உறவை எப்படி கையாளுகிறது? அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் சிறப்பாக்குதல், சகோதரத்துவம், இது ரத்த உறவு. அண்ணனை தம்பி உயர்வாக்குதல், உயர்வாக கருதுதல், தம்பி அண்ணனை உயர்வாக கருதுதல் மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஏன் உடன்பிறவாதவர்கள் கூட ஒருவரை ஒருவர் எப்படி உயர்வாக கருதினார்கள் என்பதற்கு 2 வரலாறுகளை உங்களுக்கு நான் சான்றாக சொல்லுவேன்.
கந்தக் போர்க்களத்தின் போது உமர் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தாமதமாக வந்து அசர் தொழுகை வருகிறார்கள். தொழுகை முடிஞ்சிருச்சு. வேலை நிமித்தமாக சென்றவர்கள் தாமதமாக வருகிறார்கள். இப்ப அசர் தொழுகணும். சரி, 2 பேரும் இருக்கிறார்களே, ஜமாத்தா தொழுகலாம் என்று முடிவு பண்ணாங்க. 2 பேர் இருக்கிறாங்கல்ல. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, உமர் ரலியல்லாஹு பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க முன்னாடி நில்லுங்க, நான் காமத்து சொல்றேன். உமரே, நீங்கள் தான் அனைத்திலும் முக்கத்தமானவர்கள், முந்தியவர்கள், நீங்க தொழுக வைங்க, நான் காமத்து சொல்றேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் என்ன முன்னாடி உள்ள ஆளு, என்னை விட சிறந்தவர் நீங்கள் தான் உஸ்மான். 2 மகளை ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தானே கொடுத்திருக்கிறாங்க, எனக்கா கொடுத்தாங்க? 2 மகளை உங்களுக்கு தான் கொடுத்தாங்க, நீங்க தான் தொழுக வைக்கணும், நான் தொழுக வைக்க மாட்டேன். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இல்ல இல்ல, அபுஹர பிக்கல் இஸ்லாம், இஸ்லாத்தை அல்லாஹ் உங்களை கொண்டுதான் வெளிப்படுத்தினான். நீங்க வந்ததுக்கு பிறகுதான் இஸ்லாம் வெளியே வந்துச்சு, அதனால நீங்க தான் தொழுக வைக்கணும். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இல்ல இல்ல, தஸ்தகி பிக்கல் மலாயிகா, என்ன பார்த்தா மலக்குகள் வெட்கப்படுறாங்க, உஸ்மான் உம்மை பார்த்துதான் மலக்குகளே வெட்கப்படுகிறார்கள், அதனால நீங்க தான் தொழுக வைக்கணும். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு உடல, இல்ல இல்ல, அந்த ஆமீருல் ஐஸாம் வல் இஸ்லாம், அந்த ஆமீருல் ஐஸாம் வல் அராமி, உமரே, யத்தீம்களை சுமப்பவர் நீங்கள், அனாதைகளை சுமப்பவர் நீங்கள். இந்த மாதிரி இலவச திருமணங்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹுவின் காலத்தில் துவக்கமானது. ஒரு யத்தீமான புள்ள இருக்குன்னா உமரால் தாங்கிக் கொள்ள முடியாது. தன்னுடைய சம்பாத்தியத்தில் யத்தீம்களுக்கும் விதவைகளுக்கும் தனி பகுதியை ஒதுக்கியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. இதை சொல்லி காட்டுறாங்க. அந்த ஆமீருல் ஐஸாம் வல் அராமி, விதவைகளுக்கு நீங்கள் தானே உதவுகிறீர்கள், நீங்க தான் தொலை வைக்க வேண்டும். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் ஒரு 4-5 விதவைகளுக்கு உதவுறாளே, ஆனா அந்த முத்தஹிதுல் ஃபியூஸ், ஒரு படையையே தயார் செய்பவர் நீங்கள் தானே. 300 ஒட்டகைகள் சரக்கோடு கொண்டு வந்து ரசூலுக்கு கொடுத்த படையையே தயார் செய்கிற ஆற்றல் உஸ்மான் உங்களுக்கு உண்டு, நீங்கள் தான் தொலை வைக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இல்ல இல்ல, நான் மாட்டேன். அன்தல் ஃபாரூக், சத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியவர், உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடியவர் நீங்கள், நீங்க தான் தொழுக வைக்கணும். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அந்த ரஃபீக், நான் ஃபாரூக் தான், ஆனா சொர்க்கத்தில் என்னுடைய நண்பன் என்று ரசூலுல்லாஹ் உங்களை தானே சொன்னாங்க, நீங்க தான் தொலை வைக்கணும். இப்படியே மாறி மாறி பேச ரசூலுல்லாஹ்வே வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்களா, கியாமத்து வந்தாலும் 2 பேரும் முன்னாடி நின்று தொழு வைக்க போறதில்லை. இவர் அவரை சிறப்பாக்குறாரு, அவர் இவரை சிறப்பாக்குறாரு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தொலைவை தொழாமல் இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான், வாருங்கள், 2 பேர்களுக்கும் தொழுகை நடத்துங்கள் என்றார்கள். ஒருத்தர் எவ்வளவு உயர்வாக்கி பார்த்தார்கள். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னை விட தன் அண்ணன் நினைக்க வேண்டும், என்னை விட என் தம்பி சிறந்தவன் என்று நினைத்தால் இந்த குடும்ப உறவு எவ்வளவு வலுவாக இருக்கும். ஆனால் எங்கே அந்த நினைப்பு போனது? மணாளர்களே, திருமணத்திற்கு பிறகு அண்ணன் தம்பி உறவு வலுவான உறவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால மச்சான் கூட எல்லாம் சண்டை போட சொல்லல, அதே அண்ணன் தம்பி உறவு வலுவா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால எனக்கு மச்சானே வேணாம், மச்சனே வேணாம், எல்லா உறவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அண்ணன் தம்பியினுடைய உறவு, ரத்த உறவை கொஞ்சம் வலுவாக பிடித்து இருக்க வேண்டும். அண்ணன் கீழே விடுகிற மாதிரி இருந்தா தம்பி காப்பாத்திரணும், தம்பி கீழே விடுகிற மாதிரி இருந்தா அண்ணன் தூக்கி இழுத்து விட வேண்டும். இன்னொரு வரலாறையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீட்டுக்கு சென்றார்கள். அலி ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு 2 பேருமே அறிவாளி. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள கதவை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப கதவை தட்டி யார் எழுப்புவது? கதவை தட்டுறதுக்கு போட்டி நடக்குது. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து, நீங்க தான் காரணம், உலகத்திலேயே சிறந்த மனுஷன் நீங்க தான், அதனால நீங்க தான் தட்டணும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் என்ன சிறந்தாலு, கைருல் ரிஜால் அலா கைரின் நிசா, யாருக்கு உலகத்திலேயே சிறந்த பெண்மணி இருக்கிறார்களோ மனைவியாக அவர்தான் சிறந்த ஆம்பளை. உலகத்திலேயே சிறந்த பெண்மணி பாத்திமா, உங்களுக்கு தானே ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காங்க, நீங்க தான் தட்டணும். கதவை தட்டுறது, ரசூலுல்லாஹ் எழுப்ப கதவை தட்டுறது. உடனே அலி ரலியல்லாஹு, இல்ல இல்ல, உங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளம் படைத்த ஒருவர் இருக்கிறார், அவர்தான் அபூபக்கர் என்றார்கள். அபூபக்கரின் உள்ளம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளம், இலகுவான உள்ளம். அதனால நீங்க தான் தட்டணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளம் படைத்த அபூபக்கரை நீங்க தான் தட்டணும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, அலி ரலியல்லாஹு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, என்ன பார்த்து பெருமானார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளோன்னு தான் சொன்னாங்க. ஆனா அலியே உங்களை குறித்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வேண்டுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை பார்க்க வேண்டுமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேச வேண்டுமா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் குரவை பார்க்க வேண்டுமா, என் படைப்பழகை, என் குண அழகை அனைத்தையும் பார்க்க வேண்டுமா, என் அலியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று 5 ரசூல்மார்களை ஒப்பிட்டார்களே. என்னடா அப்பா போச்சு? அடிநடிகள் இல்ல இல்ல, நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தின் திறவுகோலை அல்லாஹ் உங்க கையில கொடுத்து சொர்க்கத்தின் திறவுகோலை அபூபக்கர் அந்த மஹ்பூபுக்க நீங்களும், நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ அவர்களும் சொர்க்கம் செல்லுங்கள் என்று தானே உங்களிடத்துல தானே திறவுகோலை அல்லாஹ் கொடுப்பான். அதனால நீங்க போய் கதவை தட்டிங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, சொர்க்கத்தின் திறவுகோல் தான் ஏற்ற இருக்கும். ஆனா பெருமானார் சொன்னார்களே, என்னுடைய மாளிகைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மாளிகைக்கும் இடையில் அலியின் மாளிகை, சொர்க்க மாளிகை இருக்கும். அலி குதிரையில் வருவதை பார்த்தால் அது நபி குதிரையில் வருகிறார், நபி வருகிறார் என்று நினைத்துக் கொள்வார்கள். பெருமானார் சொன்னார்களே, அந்த தாலிபல் காலிப், சொர்க்கத்தில் அதிகமானவர்களை இந்த அலிதான் அழைத்து செல்லுவார் என்று சொன்னார்களே. நீங்க தான் கதவை தட்டுறதுக்கு போட்டி. கடைசியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே இறங்கிட்டாங்க. நாயகமே போய் கதவை திறந்துருங்க. கியாமத்து வந்தாலும் 2 பேரும் கதவை தட்ட போறதில்லை. இவர் அவரை சிறப்பாக்குவாரு, அவர் இவரை சிறப்பாக்குவாரு, இப்படியே சிறப்பாக்கிட்டு தான் போவாங்க. இவரை ஒரு நாள் கதவை தட்டி எழுப்ப மாட்டாங்க. ஆளை எழுப்பு. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பாக்கும் தன்மை நம்ம குடும்பத்துல அண்ணன் தம்பிகளுக்குள்ளே வந்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் தெரியுமா? மணாளர்களே, 3வதாக உங்களை பார்த்து சொல்லுவேன், ஒரு காலத்திலும் உங்களுடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை, அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. அல்லாஹ் அக்பர். இருக்கிற நிலையில் மட்டுமல்ல, இறந்து போன பெற்றோர்களுக்கும் நிறைய கடமைகள் இருக்கிறது. நிறைய சொல்ல வேண்டும். சின்ன சின்ன உபகாரம் பெற்றோர்களுக்கு பெருசு பெருசு இல்ல. அவங்க செஞ்ச உபகாரத்துக்கு நம்மளால பிரதி உபகாரம் செய்ய முடியாது. சின்ன சின்ன உபகாரம், சிறிய சக்தி, சிறிய சக்தி. அவங்க அம்மா, தாகமா இருக்கு தம்பி, தண்ணி கொண்டு வாங்க, போய் தண்ணீரை எடுத்து வருகிறார். தாயார் உறங்கி விடுகிறார்கள். தண்ணீரை எடுத்துட்டு வர முன்னாடி அம்மா தூங்கிட்டாங்க. நாம இருந்தா தட்டி எழுப்பி தண்ணியை குடிச்சிட்டு படுமான்னு சொல்லிடுவோம். ஆனா சிறிய சக்தி, தாயார் உறங்குகிற பொழுது எழுப்ப வேண்டாம் என்று பக்கத்திலேயே நிற்கிறார்கள். அந்த அம்மா நல்லா தூங்கி தகச்சத்து நேரத்தில் அப்படி முழிச்சு பார்க்கிறாங்க. இரவு முழுவதும் தாயார் எப்பொழுது விழிப்பார் என்று கையிலே தண்ணீரை வைத்துக் கொண்டு நிற்கிற அந்த மகள் சிறிய சக்தி. அம்மா முழிச்ச உடனே, தம்பி ராத்திரி முழுக்க நிக்கிறியாடா பாப்பா, ராத்திரி முழுக்க நிக்கிறியா? ஆமாம்மா, தண்ணி இல்லைங்க என்று கொடுக்கிற பொழுது அந்த தாயார் ஒரு துவா செய்தார்கள். அல்லாஹும்ம இக்லி ஹாஜத்தஹு கமா யக்லி ஹாஜத்தி. அல்லாஹ், என் புள்ள என் தேவைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூர்த்தி செய்ததை போட்டு, என் புள்ள என் தேவைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூர்த்தி செய்ததை போன்று என் பிள்ளையின் தேவையை நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூர்த்தி செய். அதனால சிறிய சக்தி என்ன துவா செய்தாலும் 2 கரங்கள் இணைந்தால் வானத்தின் கதவு திறந்து விடும். என்ன? தாயாருக்கு கொஞ்ச நேரம் செய்த உபகாரம். அதனால பெற்றோர்களை ஒரு காலத்திலும் மறந்து விடாத பிள்ளைகளாக மாறி போய்விடும். கல்யாணத்துக்கு பின்னாடி திராசு உங்கள் கையில் இருக்கும். இங்கதான் மனைவியா தாயா, மனைவியா தாயா, மனைவியா தாயா என்று வருகிற பொழுது தடுமாறும் பருவம். ஆனால் அன்புக்குரிய மணாளர்களே, தடுமாற தேவையில்லை, தடுமாற தேவையில்லை. தாயாருக்கு பணிவிடை செய்யுங்கள், மனைவியை உங்கள் கட்டுப்பாட்டில் வை. தாயாருக்கு பணிவிடை செய்யுங்கள், மனைவியை உங்கள் கட்டுப்பாட்டில் வையுங்கள். அதனால மனைவிக்கு தேர கடமைகளை செய்ய வேணான்னு சொல்லல, அடிக்க வேணான்னு அடிக்க சொல்லல. அன்புக்குரியவர்களே, பக்குவமாக சொல்லி பெற்றோரின் கடமைகளை புரிய வையுங்கள், பெற்றோர்களின் கடமைகளை புரிய வையுங்கள். நான் மாமியாருக்கும் பெண்கள் எல்லாம் வந்திருப்பதால் நான் சொல்லுவேன், மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு சின்ன உபதேசம், வேறொன்றும் இல்லை.
மாமியார் நினைக்க வேண்டும் எனக்கு வந்தது மகள் என்று நினைக்க வேண்டும். எனக்கு மருமக அல்ல மகள்னு நினைக்கணும். ஆனா ரெண்டுக்கு வித்தியாசத்தை காட்டுவாங்க. எப்ப தெரியுமா? குடும்பத்துல மக வரும்போது லீவுக்கு மக வந்திருக்கும். மகளை பார்த்த உடனே சமையல் அறைக்கு வந்து அம்மாவுக்கு உதவுனாண்டு அந்த மக உதவும் போது அம்மா சொல்லும், நீ ஏன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற, போய் மச்சான்ட்ட பேசிட்டு போ, உங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். இது மகளுக்கு. அதே நேரத்துல மருமக நான் மகன்கிட்ட போய் லேட்டா பேசிட்டு இருந்தா என்னதான் பேசுவாளோ தெரியல. விடிய விடிய பேசுறா, விடிஞ்சாலும் பேசுறா, என்னதான் பேசுறாளோ தெரியல. அடுப்படியில 1000 வேலை இருக்கு, எதையுமே கவனிக்கிறது இல்ல, பேசிக்கிட்டே இருக்கிறான். யாரு குடும்பத்தை கெடுக்க போறாளோ கவுக்க போறாளோ தெரியலையே. அப்ப மகளுக்கு ஒரு நிலை, மருமகளுக்கு ஒரு நிலையா? வேண்டாம், இரண்டையும் ஒன்றாக பாருங்கள். மருமகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இரட்டை பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் உண்டு. ஒரே பிரசவத்துல 2 பிள்ளை. ஆனால் 2 தாயை பெற்றவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் மருமகள் மட்டும்தான். எங்க அம்மாவும் எனக்கு அம்மா, என் கணவனின் தாயும் எனக்கு தாய். எனக்கு 2 அம்மா இருக்கு. அல்லாஹ் அக்பர். ஒரு தாயின் அன்பையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. தாயின் அன்புக்கு நிகர் உலகத்தில் ஏதாவது இருக்கா? ஒரு தாயின் அன்பு தடுமாறி போகும். தமிழன் கூட அழகாக உதாரணம் சொல்லுவாங்க. இந்த 6வது படிக்கிற பையன் பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது மழை பெய்யுது, தோடு மழை ஊத்துது. நம்ம பசங்களுக்கு இயற்கையிலே ஒரு பழக்கம் உண்டு. அவனுக்கு பிடிக்காத நோட்டு ஒண்ணு இருக்குன்னா கணக்கு நோட்டு தான். அதை எடுத்து தலையில வச்சு கணக்கு பண்ணிட்டான். நனையாம வீட்டுக்கு வந்தான். தலை நனையல, உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கு. வெளியில தகப்பனார் நிக்கிறாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குறேன், ஏன்டா இப்படி நோட்டை வீணாக்கிட்டு வந்திருக்கு, 2 அடி எடுத்து உள்ள அனுப்புறாரு. அழுதுகிட்டே போறான். அம்மா பாக்குது, இந்த தாயின் அன்புக்கு நிகர் உலகத்தில் என்ன இருக்கு? தம்பி, தலை மட்டும் நனையல, உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கு, எப்படா? அம்மா, தலைய கணக்கு நோட்டை வச்சு கணக்கு பண்ணிட்டேன். அம்மா சொல்லுச்சு, ஏன்டா சயின்ஸ் நோட்ல இல்லையா, ஏன்னா இங்கிலீஷ் நோட்ல இல்லையா, சோசியல்லாம் இல்லையா, உடம்பையும் கனெக்ட் பண்ணிருக்கலாமே. நோட்டு போனால் வேறு நோட்டு வாங்கலாம். உனக்கு உடலில் ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியுமா? உனக்கு உடலில் ஒன்று என்றால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? இதுதான் தாயின் அன்பு. அப்ப ஒரு தாயின் அன்பு நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் எனக்கு 2 அம்மா இருக்கு. சேலத்துல ஒரு மருமக, ரொம்ப ஹிக்மத்தான மருமக. கல்யாணம் முடிச்சுட்டு போனதுக்கு பின்னாடி மாமியாவுக்கு 2000 ரூபாய்க்கு சேலை, தனக்கு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு சேலை. இப்படி மாமியாவுக்கு விலை அதிகமான சேலையை வாங்கி கொடுத்து அம்மா 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 அம்மாண்டு மாமியாவுக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சோன்ன 2 மாசம் 3 மாசம் மாமியா மருமகளுக்கு அடிமையாகி போனது. இந்த வயசானவனுக்கு எதுக்குமா 2000 ரூபாய்க்கெல்லாம் சேலை? இப்ப மாமியாவே போய், வயசான இந்த மாமியாவே போய் என் மருமக மாதிரி வருவாளா, மாஷா அல்லாஹ், இவனுக்கு 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுக்குறாங்க, கணக்கெல்லாம் வேணாமான்னு அந்த மாதிரி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வருகிற மருமகள்கள் ஹிக்மத்தாக மாமியையும் தன்னுடைய கணவனையும் கண் கலங்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அவர்களை சார்ந்தது. அன்புக்குரியவர்களே, நிறைவாக உங்களிடத்திலே நான் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீ கணவன் மனைவி இல்லையா? ஒரு முக்கியமான கதாபாத்திரம். கணவன் மனைவி, உன் மனைவியோடு எப்படி நடப்பது, மனைவி கணவனோடு எப்படி நடப்பது. இன்னைக்கு நிறைய பேரு ஏதோ வாழ்க்கை எப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கலியில கீழூர் தான் சொல்லும் போது சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு வாழ்க்கை தானா ஓடுது, தானா ஓடுது குதிரை. கடிவாளம் இல்லாமல் ஓடுகிற குதிரைகளாக மாறி போயிருக்கிறோம். கணவன்மார்கள் மனைவியின் தியாகங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலாக் என்ற நிலை வந்துவிடக் கூடாது. எந்த நிலையிலும் என் மனைவியோடு நான் வாடுவேன் என்ற நிலை. பொம்பலேன்னு சொன்னாலே ரொம்ப அழகு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விலா எலும்பில் இருந்து படைத்திருக்கிறார். ஏன் தலையிலிருந்து படைத்திருக்கலாம்ல, ஏன் காலில் இருந்து படைத்திருக்கலாம்ல, ஏன் விலா எலும்பில் இருந்து, இடது பக்க விலா எலும்பில் இருந்து படைத்திருக்கிறான் என்றால் இதயத்திற்கு அருகில் அவளை வைக்க வேண்டும் என்பதற்காக. இதயத்திற்கு அருகிலே இந்த பகுதி விலா எலும்பில் இருந்து எடுத்திருக்கலாம்ல. அல்லாஹ் இடது பக்கம் இருக்கிற இதயம் இருக்கிற பகுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விலா எலும்பில் இருந்து எடுத்து படைத்திருக்கிறார். அதனால் இதயத்திற்கு அருகிலே தன் அன்பு மனைவியை வைத்து பழக வேண்டும். இது ஒரு நல்ல கணவனுக்கான அற்புதமான மந்திர சொல். அந்த மனைவி பேசுவாள், பேசுவாள், எல்லாம் செய்வாள். மனைவியிடத்தில் அவள் பேசுகிற பொழுது தாழ்ந்து போகிற, கேட்டுக்கொள்ளுகிற, சந்தோஷப்படுகிற கணவன் சிறந்த கணவன் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னையே எழுந்து பேசுறியா நீ?
சொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு பண்பே எழுத்து பேசுறா இல்லையா? பேசிக்கிட்டே இருக்கிற ஆள்கிட்ட போய் நீ பேசாதன்னா அன்புக்குரியவர்களே, அபுல் ஹசனுல் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா பெரிய ஷேக், 90,000 சீடர்கள் மட்டும் 90,000 பெரிய ஷேக். அந்த அபுல் ஹசனுல் கர்கானியை பார்க்கலான்னு ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப தூரத்துல இருந்து. மனைவிட்ட போனாரு. அவங்க வீட்டு கதவை தட்டி, அபுல் ஹசனுல் கர்கானி எங்க ஷேகுனா இருக்கிறாங்களா என்று கேட்கிற பொழுது, எங்க இருந்து வர்றீங்க? நான் யமன் தேசத்துல இருந்து வர்றேன். நீ என்ன லூசாயா? இந்த ஆளை பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கியான்னு கேட்டு சொன்னம்மா. இந்த ஆளை பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன், நீ என்ன லூசா? வந்தவருக்கு நாடி நரம்பெல்லாம் விட்டு போச்சு. என்னடா நம்ம வேற யாரையாவது தேடி விட்டோமா? இப்படி பேசுறே இந்தம்மா, இந்த ஆளை பார்க்கறதுக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் முடிவு பண்ணாரு, சரி வந்தது வந்தாச்சு, எங்க இருப்பாரு? ஏம்மா அவர் எங்க இருப்பாரு? அந்த ஆளு வீட்டுக்கெல்லாம் வரவே இல்லை, இந்த காட்டுக்குள்ளே நான் தானே அங்க போயிருப்பாரு. காட்டுக்குள்ள போனா சிங்கத்தின் மீது சவாரி செய்து வருகிறார். சிங்கத்துல சவாரி செஞ்சு அபுல் ஹசனுல் கர்கானி வர்றார். இவருக்கு மனசுக்குள்ள, வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த அம்மா சவாரி நடக்குது, வெளியில பார்த்தா இவர் சிங்கத்துல சவாரி செஞ்சு வர்றாரு. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா குடும்பம் அப்படித்தான் நடக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அந்த அம்மா அந்த போடு போடுது வீட்டுல, இவர் காட்டுக்குள்ள இந்த போடு போடுறாரே. கேக்குனா உங்களை அவ்வளவு திட்டுறாங்க வீட்டுல, நீங்க காட்டுல சிங்கத்துல சவாரி செஞ்சு வர்றீங்களே. நான் வீட்டில் பொறுமையாக இருப்பதால் ரப்புல் ஆலமீன் எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்தான் என்றார்கள். வீட்டிலே என் மனைவி பேசுகிற பேச்சை நான் கேட்டு பொறுமையாக இருப்பதா, அதற்கு ஜஸாவாக, அதற்கு கூலியாக ரப்புல் ஆலமீன் எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்பர்களே, குடும்பம்னு சொன்னா கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எந்த வீடுமே சந்தோஷமா நாங்க 50 வருஷம் கழிக்கிறோம் சொன்னாவே போய் சொல்றான்னு அர்த்தம் இல்லையா? அப்ப சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் கலந்து வரும். ஒரு வீட்டுல பார்த்தா எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வயிறு பத்தி எரியுது. ஏன்னா இவன் உள்ள போனா 1 மணி நேரத்துல சண்டையில தர்றாரு. என்னன்னா அந்த வீட்டுக்காரன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானே, நீங்க எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே, எப்படிங்க அதை கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அதவா கேக்குறீங்க? ஆமா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என் பொண்டாட்டி சொம்பத்திக்கு வீசுவா, என் மேல பட்டுச்சுன்னா அவ சிரிப்பா, படாக்கி நான் சிரிப்பேன். பட்டுச்சுன்னா அவ சிரிப்பா, படாக்கி நான் சிரிப்பேன். இதான் நாங்க சிரிச்சு சிரிச்சு வாழ்ற சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, அப்ப குடும்பத்திலே மனைவியை, அன்புக்குரியவர்களே, நம்மை காக்க வந்த தியாகி என்ற உணர்வோடு கணவன் குடும்பத்தை நடத்த வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது, மனைவியை 4 பேர்களுக்கு மத்தியில் ஏசுகிற கணவன், மனைவியை அடிக்கிற கணவன் சிறந்தவன் அல்ல. 4 பேர்த்த வச்சுக்கிட்டு மனைவியை ஏசுவது பேசுவது அவள் அடிமை அல்ல, அவள் அடிமை அல்ல, அவள் மாடு அல்ல. மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. 4 பேர்களுக்கு மத்தியில் மனைவியை உயர்வாக கருதுகிற கணவன் உயர்ந்த கணவன் என்று சொல்லுகிறது. இதே நேரத்தில் மனைவிக்கு சில உபதேசங்களை மார்க்கம் சொல்லுகிறது. குடும்பத்துல இந்த செலவுகளை சிக்கனமா செலவு செய்யணும். கணவனினுடைய வரவை தாண்டி செலவு போகக்கூடாது. மார்க்கம் மனைவிமார்களுக்கு சொல்லுகிறது, அவரு 700 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா அதுக்கு 600 ரூபாயில செலவழிச்சுட்டு 100 ரூபாய் மிச்சம் பண்ணணும். கணவன் கரண்டி மாதிரி சம்பாதிக்கும் போது மம்பட்டியிலே செலவு செய்கிற மனைவி சிறந்தவள் அல்ல. 2 மாவட்டத்தை நான் சொல்லுவேன், யாரும் கோச்சுக்க கூடாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் வெளிநாட்டையே நம்பி இருக்கிற மாவட்டங்கள். இதுல ஆம்பளைங்க 2 விதம் தான் இருப்பாங்க. இதை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஆம்பளை 2 விதம் தான். ஒண்ணு, சம்பாதிக்கிற காசையெல்லாம் அப்படியே கொண்டாடி அனுப்பிடுவான். டிவிக்கு அனுப்பி, என் மனைவி அவ ஒரு பேக்கை தூக்கி போட்டுட்டு 50 காசையும் காலி பண்ணிடுவான். 65 வயசுல வரும்போது ஒண்ணு இருக்காது, அனுப்புன பணம் எல்லாம் போயிடும். வீட்டுக்கு வந்தோன்னு 2 மாசம் சோறு கிடைக்கும், 3வது மாசம் பள்ளிவாசலுக்கு போட்டு அனுப்பிடுவான். அதனாலதான் தஞ்சாவூர்லயும் ராமநாதபுரத்துலயும் நிறைய பள்ளிவாசல்ல சின்ன கட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா மனைவியால் கைவிடப்பட்ட கணவன்மார், மனைவியால் கைவிடப்பட்ட. இன்னொரு கிழமை வந்தோன்னு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு, என்ன செய்யறது, இது 65 வயசு கிழவன் ஒருவர் என்னிடத்திலே மலேசியாவில் சொல்லியது, அனுப்புனதையெல்லாம் காலி பண்ணிட்டாங்கிறார். இப்ப ஊருக்கு என்னால போக முடியலங்கிறார், திருப்பி திருப்பி வரைச்சி விடுறாங்கிறார். எவ்வளவு நாள் நான் உழைக்கிறதாங்கிறார். இன்னும் சில ஆண்கள் இருக்கிறாங்க, இந்த ஆண்களாக மாறி போக வேண்டும்.
குடும்பத்துக்கு தேவையானதை மட்டும் அனுப்பிச்சுட்டு எவ்வளவு தேவையோ அவர் விஷத்தை எல்லாம் பேங்க் பேலன்ஸா வச்சு ஊருக்கு வரும்போது 2 சி 3 சியோட வந்து இறங்கினார்னா அந்த அம்மா கூப்பிடுறது எங்க வீட்டுக்காரவங்க வர்றா, அவங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது. அதுலயும் நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க இல்லையா? சேலத்து பக்கத்துல ஏங்க அப்படின்பாங்க இல்லையா? ஈரோட்ல ஏனுங்க அப்படிம்பாங்க, ஏனுங்க உங்களை தாங்க அப்படிம்பாங்க. ஆனா ராமநாதபுரத்துல எங்க உங்களை தாங்க ஏற்கனவே கொடுத்துட்டாருல எங்க, ஏன்னா நேரம் மாமியார் வீட்டுக்கு தானே போறது, கொடுத்தாச்சு எங்க உங்களை தாங்க ஏற்கனவே கொடுத்துட்டாரு முடிஞ்சு போச்சு. அப்ப அழைக்கிற உடனே அழகாக அழைப்பார்கள். அப்ப சம்பாதிக்கிற பணத்தில் சம்பாதிக்கிற செல்வத்தில் குடும்பத்திற்கு எவ்வளவு தேவையோ அதை அழித்து விட்டு மற்றதை சேமிக்கிற பண்பாடு கணவனுக்கும் வேண்டும் மனைவிக்கும் வேண்டும். சேமிக்கிற கணவன் சேமிக்கிற மனைவி, சேர்க்கிற கணவன் சேர்க்கிற மனைவி, கணவனின் உழைப்பை பொருந்திக் கொள்ளுகிற மனைவி சிறந்தவள் என்று மார்க்கம் பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அமைப்பு குடும்பத்தில் நடந்தால் நிறைவாக சம்பந்தி உறவு சரித்திரம் போற்றும் உறவாக மாற வேண்டுமானால் ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால் வாய பொத்திக்கிறது பேசக்கூடாது. கல்யாணம் முடிச்சிருச்சுன்னு சொன்னா நல்லதை மட்டும் பேச வேண்டும், இல்லாட்டி தலாத்தோட நிறுத்திக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சம்பந்தி நல்லா இருக்கீங்களா, இவர் பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிக நாள் சிறையில் வைத்து படைத்த உறுப்பு ஒன்று இருக்கிறது என்றால் அது நாவு மட்டும்தான். எப்பயுமே சிறைக்குள்ளதான் இருக்கும். மற்ற சிறைகளுக்கெல்லாம் 8 கம்பிகள் என்றால் இந்த நாவுக்கு 32 கம்பிகள், அதுக்கு மேல உதற போட்டு உள்ளே தான் வச்சிருப்பான். அது ரிலீஸ் ஆகி எப்பயாவது லேசா ஒரு 4 கிலோமீட்டர் போக முடியாது. போகுமா 4 கிலோமீட்டர் 4 அங்குலம் போக முடியுமா? போக முடியாது. எப்பயாவது லேசா அப்படி ரிலீஸ் ஆயிட்டு உள்ள போயிடும். ஆனா எப்பயுமே ஜெயில தான் இருக்கும். அப்படி வெளியே வந்துட்டு போச்சுன்னா மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பெரிய சண்டை, ஜமாத்துக்கும் பெரிய சண்டை, ஊருக்கு ஊரு சண்டை. அப்ப இந்த நாவு சிறையில் இருக்க வேண்டிய நாவு அல்லாஹ் அழகா படைச்சிருக்கிறான். அதனால் சம்பந்தப்புற உறவுகள் எப்பொழுதும் சரித்திரம் போற்றும் உறவுகளாக மாற வேண்டுமானால் நாவடக்கம் வேண்டும், நல்லதை பேச வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மணாளர்களுக்கு 16 செல்வங்களையும் வளமாக கொடுத்து நல்ல பிள்ளைகளை வளர்த்து பெற்றோர்களை கவனித்து உறவுகளை நேசம் கொண்டு உற்சாகமாக வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாகுரு தகவனானி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.